ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராம ஊராட்சி செயலாளருக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்திருக்கு. இது வந்துட்டு முழுக்க மாவட்ட அளவிலுக்கான இந்த காலி பணியிடங்கள் வந்துட்டு நிரப்புவதற்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? எந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னா கிராம ஊராட்சி செயலாளருக்கான போஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதற்கான சேலரியை பொறுத்த வரைக்குமே 15,900லேருந்து 50,400 வரைக்குமே அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. வயது பொறுத்த வரைக்கும் 1/7/2025 இந்த டேட் படி உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு பொது பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அந்த மாதிரி ஓகேங்களா, பிசி முஸ்லீம் எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 18லேருந்து 34 வயசு வரைக்குமே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆதி திராவிடர் அருந்ததியர் ஓகேங்களா, இந்த கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்துட்டு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாள் இராணுவ வீரர் பொது பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா 50 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு முன்னாள் இராணுவத்தில் வந்துட்டு எம்பிசி பிசி முஸ்லீம் எஸ்சி எஸ்சி எந்த கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 55 வயசு வரைக்குமே இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா 1483 வேக்கன்சிஸ் வந்துட்டு அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே அவங்க வந்துட்டு வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அஃபிஷியல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்ட்டு நீங்கள் அதில் போய் தெரிஞ்சுக்கலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்குமே நீங்கள் மினிமமாக 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரர் அதாவது அப்ளிகண்ட் வந்துட்டு 8ஆம் வகுப்பு அதாவது குறைந்தபட்சம் வந்துட்டு 8ஆம் வகுப்பு வரை தமிழ் பாடத்தை வந்துட்டு நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். இது 2 தான் அவங்க கண்டிஷனாக வச்சுருக்காங்க. விண்ணப்பம் கட்டணம் அதாவது அப்ளிகேஷனோடைய ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பொது பிரிவினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இந்த கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 100 ரூபாய் பே பண்ணால் போதும். ஆதி திராவிடர் இந்த எஸ்சிஏ அப்புறம் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 50 ரூபா பே பண்ணால் போதும். ஓகேங்களா? லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். சில கண்டிஷன்ஸ் எல்லாமே இவங்க கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரருடைய கல்வி தகுதி, ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்று இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிடம் இருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும். ஓகேங்களா? ஸோ இதையுமே அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு நீங்கள் எதில் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.tnrd.tngov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் அந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்துட்டு தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுறேன். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.